ஆகாஷவாணி. தமிழ்ச்சொல் மாலை. வணக்கம் நேர்களே, இது தமிழ்ச்சொல் மாலை. மனிதனின் அடிப்படை தேவைகளில் ஒன்றுதான் உணவு. மனிதனின் உடல் நலமும் மனநலமும் நாம் உண்ணும் உணவை பொறுத்துதான் இருக்கிறது என்பதில் ஐயமில்லை. நமது உணவு பழக்க வழக்கம் சுற்றுச்சூழல் மற்றும் நில அமைப்பை பொறுத்து மாறுபடுகிறது என்பது நாம் அறிந்த ஒரு உண்மை. இந்த உண்மையை ஒருமுறை கூட பறைசாற்றுகின்றது தமிழின் சங்க நூல்கள். இன்றைய தமிழ்ச்சொல் மாலை நிகழ்ச்சியில் முதலாவதாக நேயர்கள் கேட்க இருப்பது டாக்டர் ஏ கவிதா அவர்கள் எழுதி வழங்கும் முறை சங்க காலத்தில் உணவு பழக்க வழக்கம். தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம் என்றார் பாரதி. உடலை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் என்பது திருமூலர் வாக்கு. அதாவது உயிர் வளர்க்க உடல் தேவை, உடல் வளர்க்க உணவு தேவை. ஏனெனில் உடலின் வளமும் வலிமையும் உண்ணும் உணவை பொறுத்தே அமையும். ஆகையால் உடல் வளர்ச்சிக்கும் ஆரோக்கியத்திற்கும் உதவும் உணவுகளையே உண்ண வேண்டும். எளிதில் செரிமானமாகும் வகையிலான உணவுகளை உட்கொள்வதால் நீண்ட காலம் உயிர் வாழலாம் என்பதை வலியுறுத்துகிறார். பண்டைய தமிழரின் உணவு பழக்க வழக்கங்கள் நிலத்தின் தன்மையை ஒட்டியே அமைந்து காணப்பட்டது எனலாம். பண்டைய கால மக்களின் உணவு பழக்க வழக்கங்களை பற்றி அறிந்து கொள்வதற்கு சங்க இலக்கியங்கள் பெரிதும் துணை புரிகின்றன. மேலும் தம்மை நாடி வந்த விருந்தினர்களுக்கு சுவையான உணவு வகைகளை செய்து விருந்தளித்து மகிழ்வித்தனர். உணவு என்பது பண்பாடு, சமூகம், சமயம் ஆகிய சூழமைகளுடன் இணைந்தது. தமிழ் சமூகத்திற்கென தனித்துவமான உணவு பழக்க வழக்கங்கள் உண்டு. சங்க இலக்கியத்தில் பல்வேறு வகையான உணவு பழக்க வழக்கங்கள் காணப்படுகின்றன. இவை உள்ளத்திற்கும் உடலுக்கும் உறுதியளிக்கும் வகையில் உணவு பழக்க வழக்கங்கள் அன்றைய காலத்தில் வாழ்ந்த மக்களால் மேற்கொள்ளப்பட்டது. அவ்வகையில் விருந்தோம்பல், விழாக்கள் முதலியவற்றின் வாயிலாக உணவிற்கு கொடுக்கப்படும் முக்கியத்துவத்தை நாம் தெரிந்து கொள்ளலாம். குறிஞ்சி நில மக்கள் இயற்கை உணவையே உண்டு மகிழ்ந்தனர். அதற்கு காரணம் அந்நிலம் செழுமையாக காணப்பட்டதுதான். பழுத்த மிளகுகள் பாறைகளில் உதிர்ந்து கிடந்தும், ஆழமான சுனைகளில் பெரிய அடியினை உடைய மரத்தின் கனிகள் மற்றும் பலாமரத்தின் முற்றிய பழம் வெடித்து சிதறுதலும் குறிஞ்சி நிலத்தின் சிறப்பையும் பெருமைகளையும் எடுத்து கூறுகின்றன. இதனை பழகு மிளகு, உக்க பாறை, நெடுஞ்சாலை, முழுமுதற் கொக்கின் தீம்கனி உகுந்தன, புல் எரி பிரசமோடு ஈன்ற பலவின் நெகிழ்ந்து உருகுறும் பழம் வளர்ந்த தேரம் என்ற பாடல் வரிகள் உணர்த்துகின்றன. மேலும் கிழங்கை உண்ட செய்தியையும் மலை நாட்டை காவல் புரிந்த வீரர் இறைச்சியையும் கிழங்கையும் உண்டனர் என மலைபடுகடாம் எடுத்து இயம்புகின்றது. குறிஞ்சி நில மக்களின் உணவாக தேன், கிழங்கு வகைகள், திணை, பழங்கள், இறைச்சி ஆகியவற்றை குறிப்பிடுகின்றன. இவ்வுணவுகள் இயற்கையாக கிடைப்பவை. குறிஞ்சி நிலத்தில் விளையும் முக்கியமான தானியம் திணை என்பதை தேன் நெய்யோடு கிழங்கு மாறியோர், மீன் நெய்யோடு நரவு மருகவும், தீம் கரும்போடு அவல் வகுத்தோர், மான் குறையோடு மது மருகவும் என்று புறநராற்றுப் படையின் பாடல் வரிகள் குறிப்பிடுகின்றன. மேற்கண்டவாறு இறைச்சி, கள், மூங்கிலரிசி சோறு போன்றவற்றை உண்டு பழந்தமிழர்கள் வாழ்ந்து வந்தனர் என்பதை வேய்பெயல் விளையுள் தேக்கட் தேரல் குறைவின்று பருகி நரவு மகிழ்ந்து என்று மலைபடுகடாமின் பாடல் வரிகள் அறிவுறுத்துகின்றன. குறுந்தொகையில் உணவின் முதன்மையானது நெல் அரிசி உணவாகும். இவை முறையே சென்னல், வெண்ணல் என்ற அரிசி வகைகளையும் பல பெயர்களை கொண்டு அழைத்தனர். சங்க பாடலான குறுந்தொகையில் இந்நெல்லின் தன்மையை சென்னல் வான்பொறி சிதறி அன்ன எக்கா நுண்ணிய எம்பூர் வியன்துறை என்ற பாடல் வரிகள் மூலம் சென்னல் பற்றி அறிய முடிகிறது. முக்கனிகளின் இனிப்பு சுவையும் பாகற்காய் கசப்பு சுவையும் புளிக்கறி, தயிர், ஊறுகாய்,
உள்ளிட்டவையும் இடம்பெற்றிருந்தன. இத்தகைய உணவு தமிழரின் சுவை முதிர்ச்சியையும் தலைசிறந்த நாகரிகத்தையும் மருத்துவ அறிவையும் உடல்நல உணர்ச்சியையும் ஒருங்கே காட்டும். அறுசுவைகளில் தமிழருக்கு சிறந்ததாக காணப்படுவது இனிப்பும் புளிப்பும் ஆகும். இதனை முளிதயிர் பிசைந்த காந்தல் மெல்விரல் களிவுறு கலிங்கம் களாது உலகு வேளை உண்கண் குப்புக்கை கருமத் தான் துழ்ந்து எட்ட தீம்புளி பாகர் இனிது என காணவர் உண்டலின் நுண்ணிதின் மகிழ்ந்தன்று ஒண்ணுதல் முகனே என்ற குறுமுல்லை பாடல் வரிகள் அழகாக விளக்குகின்றன. நெய்தல் நில மக்களின் உணவு முறை. சமூகத்திற்கு சமூகம், இடத்திற்கு இடம் மக்களின் உணவு முறையும் மாறுபட்டு காணப்படுகிறது. நெய்தல் நில மக்களாகிய பரதவர்கள் உணவு உண்ணும் முறையானது அவர்கள் செய்யும் தொழிலுக்கு தகுந்தவாறே காணப்படுகிறது. இவர்களில் அத்தியாவசிய உணவாக மீனும் கள்ளும் சிறப்பிடம் பெற்று காணப்பட்டது. பண்டமாற்று முறை. பண்டமாற்று முறை என்பது சங்க காலங்களில் பெரும்பங்கு வகித்துள்ளது. நெய்தல் நில மக்கள் தங்களின் உணவு தேவைகளை பூர்த்தி செய்ய மருத நில உணவுப் பொருளாகிய நெல்லை வாங்கிக் கொண்டு தங்கள் நிலத்தில் விளைந்த உப்பினை பண்டமாற்று பொருளாக கொடுத்தார்கள். இச்செய்தியை தம் நாட்டு விளைந்த வெண்ணெல் தந்து பிற நாட்டு உப்பின் கொள்ளை சாற்றி நெடுநெறி ஒழுகை நிலவுமண் நீந்தி அவன் உரை முனிந்த ஒக்கோடு புலம்பெயர்ந்து இந்த நற்றிணையின் பாடல் வரிகள் மூலம் நெய்தல் நிலத்தின் எளிதாக விளையக்கூடிய ஒன்று உப்பு ஆகும். அவ்வுப்பினை மருதநில மக்களிடம் கொடுத்து நெல் பெற்ற செய்தியை அறிய முடிகிறது. மேலும் கூறியபடி தங்களுக்கு தேவையான நெல்லை பெறுவதற்காக நெய்தல் நிலத்து மக்கள் மீனை கொடுத்து நெல்லை வாங்கியுள்ளனர். இதனை பசுமீன் கொடுத்து வெண்ணல் மா அது துயிர்மிதி மிதவை ஆர்த்தும் நினைக்கே என்ற அகநானூற்றின் பாடல் வரிகள் அறிவுறுத்துகின்றன. இதன் மூலம் சமைத்து உண்பதற்காக நெல்லை பெறுவதற்காக மீனவர்கள் கடலில் சென்று தான் பிடித்து வந்த மீன்களை பண்டமாற்று முறையில் கொடுத்த செய்தியை நாம் அறிய முடிகிறது. மீனவர்கள் கடல் இறால் மற்றும் வயலில் கிடந்த ஆமை இரண்டையும் பக்குவம் செய்து உண்டு தங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்தனர் என்ற செய்தியை கடல் இறாவின் சூடத்து வயல் ஆமை புழுக்கு உண்டும் பட்டினம் பாலை என்ற பாடலடிகளின் மூலம் உணவினை பக்குவம் செய்து உண்டதை தெள்ளத் தெளிவாக பட்டினம் பாலை விளக்குகின்றது. மேலும் சொல்லுகையில் பரதவ மக்கள் அலைகளில் மோதி தங்களுடைய தொழிலை மேற்கொள்ளுவதால் ஏற்படும் உடல் களைப்பை போக்குவதற்கு கள் அருந்தும் பழக்கம் சங்க காலத்திலே இருந்து வந்துள்ளது. அக்கள்ளினை இவர்கள் குடித்து களித்து மயங்கி புரண்டு உறங்கி எழுந்த பின்பு பூரிப்புடன் காணப்படுவார்களாம். எனவே இவர்களின் முக்கிய உணவுப் பொருட்களின் ஒன்றாக கள்ளும் காணப்பட்டது. இதனை வேட்டம் பொய்யது வலைவிளம் சிறப்ப பாட்டம் பொய்யது பரதவர் பறை இரும்பன தீம்பிழி உன்னோர் என்ற நற்றிணையின் பாடல் வரிகள் எடுத்து இயம்புகின்றன. மாலை பொழுதில் பகலில் பெற்ற பெரு மீன்களை விற்று மயக்கும் கள்ளினை குடித்து மகிழ்ந்து இருந்ததை ஞான்று ஞாயிறு குடலை மறை மாமன்ற மாமலை மாலை மகிழ்ந்த மழை இனிது பெருக பெருமின் எளிதின் மாறி பனி இரும் பரப்பின் என்ற நற்றிணையின் பாடல் வரிகள் படம் பிடித்து காட்டுகின்றன. அகநானூறு. முற்றிய வாழையின் வெள்ளை பழங்களை குலைமுதிர் வாழைக்கனி வெண்பழம் என்று பெரும்பானாற்று படையில் குறிப்பிடப்படுகிறது. வாழைப்பழங்களை தினமும் உட்கொண்டால் உடலுக்கு ஆரோக்கியம் தருகிறது என்ற தகவலை கோழி வாழை கொள்முதல் பெருங்குலை ஓரிரு தீங்கனி என்ற அகநானூற்று பாடல் வரிகள் நமக்கு புலப்படுத்துகின்றன. அசைவ உணவுகள். சங்க காலத்தில் அசைவ உணவு பயன்படுத்தப்பட்டது. சான்றாக வாழை மீனை சமைத்து உப்பியேன் என்னும் தொடுகரி செய்ததையும் சோற்றுடன் சேர்த்து இவற்றை உண்டதையும் மீனை பல சோற்றுக்கு கூட்டாக கொண்டதையும் புறநானூறு தெள்ளத் தெளிவாக குறிப்பிடுகிறது. வாழை மீன் உப்பியேன் தொடுகரி சோற்றோடு தந்தனர் மீனை பழஞ்சோற்றுடன் கூட்டாக எடுத்தனர் என்ற பாடல் வரிகள் தெளிவுபடுத்துகின்றன. அயிலை ஆரல் இறா சுறா வரால் வாழை போன்ற மீன்களை சுட்டும் வேக வைத்தும் புளி சேர்த்து குழம்பாகவும் உண்டதை பெரும்பானாற்றுப்படை 250 குறுந்தொகை 320 பட்டினம்பாலை 63 நற்றிணை 60 போன்ற பாடல்கள் மூலம் அறியலாம். வட்டாற்று எழினியாதன் என்னும் மன்னன் இரவலருக்கு சூடான இறைச்சியையும் மிகுந்த கள்ளினையும் முயல் கறியையும் ஆக்கி நெய் சோற்றினை அளித்தான். இதை தவிர நெய்க்கரியை தந்துவிட்டு வேண்டுமளவு முகந்து கொள்க என்றும் கூறுகிறான். இதனை கொழுந்தடிய சூடு எண்ணெய் வளநலையில் மாட்சி என்றோ குறுமுயலின் நினையம் பெயர்தற்க நறுநெய் சோறு எங்கோ என்ற புறநானூற்று பாடல் வரிகள் தெளிவுபடுத்துகின்றன.
இறைச்சியை எண்ணெயில் பொரிக்கும் பழக்கம் ஆரம்ப காலத்தில் இருந்ததாம். கொதிக்கும் எண்ணெயில் இறைச்சி பொரிக்கும் போது எழும் ஓசையானது நிறைந்த பொய்கையில் மழைத்துளி விழுவது போல இருந்தது என புறநானூற்று பாடல் வரி பதிவு செய்கின்றது. நெடுநீர் நிறைய கயத்து படுமாதி துளிபோல் சுடுகிழித்து வாடு ஊன் மிசையவும், மேலும் இறைச்சியை இரும்பு களியில் சுட்டு தின்னும் வழக்கமும் இருந்தன என்ற தகவலை பொருநராற்றுப்படை 105, அகநானூறு 169 போன்ற சொங்க பாடல்கள் சுட்டி காட்டுகின்றன. ஆசாரக்கோவை காட்டும் உணவு பழக்க வழக்கங்கள். உணவினை உண்ணும் முன்னர் கைகளை தூய்மைப்படுத்தும் பழக்கம் தற்காலத்தில் அனைவரும் மேற்கொள்ளும் நற்பழக்கமாகும். கூழானாலும் குளித்து குடி என்னும் வாக்கிற்கிணங்க நீரில் குளித்து காலை கழுவி வாயை துடைத்து உண்ணும், பாத்திரத்தையும் சுற்றி நீர் தெளித்து உண்பவரே உணவினை உண்டவராக எண்ணப்படுவர் என்று முன்னர் செய்ய வேண்டிய செயல்களாக ஆசாரக்கோவை கூறுகின்றது. இதனை நீராடி கால் கழுவி வாய்ப்பூசி மண்டலம் செய்து உண்டாரே உண்டார் எனப்படுவர் என்னும் ஆசாரக்கோவையின் பாடல் வரிகள் உணர்த்துகின்றன. உணவு உண்ணும் திசை. உணவு உண்ணுகின்ற போது கிழக்கு திசை நோக்கி அமர்ந்து உண்ண வேண்டும். கிழக்கு திசைக்கு இடையூறாக காணப்பட்டால் மற்ற திசைகளிலும் உணவு உண்ணுவது நல்லவையே என்று உண்ணும் திசை குறித்து கூறப்படுகிறது. இதனை உண்ணுங்கால் நோக்கும் திசை கிழக்கு கண்ணமர்ந்து ஒளிந்த திசையும் வழிமுறையில் நல்ல என்ற ஆசாரக்கோவையினுடைய பாடல் வரிகள் விளக்குகின்றன. உணவு உண்ண வேண்டிய முறை. வாழ்க்கை நிம்மதியாகவும் அமைதியாகவும் காணப்பட செய்யும் செயல்களில் ஒன்றித்து ஈடுபட்டு செயல்பட வேண்டும். உணவு உண்ணும்போது உடலுக்கு எந்த ஒரு கேடும் விளைவிக்காத வகையில் அமர்ந்து தூங்காமல் அசையாமல் வேறொன்றையும் பார்க்காமல் எதுவும் சொல்லாமல் தொழுது சிந்தனை எதுவும் செய்யாமல் நன்கு உண்ண வேண்டும் என்பதை தூங்கான் தூங்காமே நான் கிரிகை ஆண்டும் இறுதியாக நோக்கான் உரையான் தொழுது கொண்டு உண்க உகா அமை நன்கு என்னும் பாடல் வரிகள் எடுத்து இயம்புகின்றன. அறிவறிந்து உண்க. பரபரப்பான இன்றைய சூழலில் பலரும் நேரமின்மையால் உண்ணும் உணவை வேகமாக நின்று கொண்டும் உண்கின்றனர். இது உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். விருப்பமான உணவாயின் அதிகமாக உண்ணுதல் ஆகாது என்பதையும் இப்பாடல் வரிகள் குறிப்பிடுகின்றன. கிடந்துண்ணார் நின்றுண்ணார் வெள்ளியுடைய முன்னார் சிறந்து உண்ணார் கட்டி என்போர் உள்ளார் இறந்தொன்று தின்னற்க நின்று என்ற பாடல் வரிகள் அறிவுறுத்துகின்றன. சுவையறிந்து உண்ணுதல். நமது செரிமானத்திற்கு தகுந்தாற் போன்று உண்ணும் உணவை சுவையறிந்து உண்ணுதல் நலம் தரும். அதன் அடிப்படையில் உண்ணும் உணவும் போது இனிப்பை முதலிலும் கசப்பை இறுதியிலும் அவையல்லாத பிற சுவைகள் இடையிலும் உண்ணுதல் நலம் பயக்கும் என்றும் கூறுகின்றது. நீர்பருகு முறையானது உணவு உண்ணும் முறையை கூறிய நம் தமிழர் நீர்பருகு முறையையும் கூறியுள்ளனர். இரு கைகளால் தண்ணீர் பருகிட ஒரு கையால் ஊட்டி ஒரு கையால் தானம் கொடுத்து ஒரு கையால் தழுவி, அதாவது தண்ணீரை இரு கைகளாலும் பருக வேண்டும் என்பது சுத்தமும் மரியாதையும் குறிப்பதாகும். அவசரமாக அல்லது அலட்சியமாக நடக்காமல் ஒழுக்கத்துடன் உணவு நீர் எடுத்துக்கொள்ள வேண்டும். அன்பு, பாசம், பிரிவு என்ற மனிதநேய பண்புகளை இது வெளிப்படுத்துகின்றது. குடும்பத்தினரையும் உதவிக்கு தேவைப்படுபவர்களையும் கவனிப்பது உயர்ந்த பண்பாக கூறப்படுகிறது. செல்வம் தன்னிடமே சுருங்காமல் பிறருக்கும் பயன் தர வேண்டும். மேலும் மனித உறவுகள் அன்பின் முகம் வலுப்பெறும் என்பதையும் கூறுகிறது. விலங்குகளின் இறைச்சி. சங்க காலத்தில் தமக்கு பயன்படக்கூடிய விலங்குகளை வளைத்து அவற்றை உணவாக பயன்படுத்தி மக்கள் வாழ்ந்து வந்தனர். அதில் ஆட்டின் இறைச்சி. சங்க காலத்தில் வெள்ளாட்டின் இறைச்சியை மக்கள் விரும்பி உண்டதாக குறிப்புகள் காணப்படுகின்றன. புலாங்குச்சியை வெட்டி அதனை ஊசி போல் செதுக்கி வெள்ளாட்டின் இறைச்சியை அதில் கோத்து தீயிட்டுச் சுட்டு தெய்வங்களுக்கு படையலாக வைத்து வழிபட்டனர். இதனை விடைவீழ்த்து கோடு இழிப்ப மடைவேண்டும் நரி கடை அருக வாளி கருவி கழுவல். தீயிற் காய்கின்ற நெய்யில் ஆட்டு இறைச்சியை பொரித்து அதை மக்களுக்கு வயிறாக உண்ணக் கொடுத்தனர் என்ற செய்தியை நெய்யுலை சொரிந்த மையூன் இசை புதுக்கண் மாக்கன் செதுக்கினார் என்ற பாடல் வரிகளின் வழியாக அறியலாம். மான் இறைச்சி. பழந்தமிழ் இலக்கியத்தில் இரலை, உழா, கடமா, நவ்வி, மறையான் என்று ஐவகை மான்கள் பற்றிய குறிப்புகள் காணப்படுகின்றது. கோப்பெரும் நற்கிள்ளி தீக்கோட்கோலால் தீயை உண்டுபடுத்தி அதில் மானின் இறைச்சியை சுட்டு அவ்வழி வந்த மற்றவர்களுக்கும் உணவாக கொடுத்து வந்தனர் என்பதை மான் கணர தொலைச்சிய குருதி கழிதல் இரும்போர் ஒக்க ஒரு தினம் என தகுதலின் அமிழ்தின் இன்பம் பாய்பசி நீக்கு என்ற புறநானூற்றின் பாடல் வரிகள் விளக்குகின்றன. மேலும் அகநானூற்று வழியே காட்டில் ஆண்மான் ஒன்றை பெரிய புலி ஒன்று கொன்று தின்றது.
எஞ்சிய ஊன் பாறையில் கிடந்தது. அவ்வழி சென்ற மக்கள் அவ்வூனைக் கண்டு மகிழ்ந்தனர். காய்ந்த ஊனையும் மூங்கில் நெல் அரிசியையும் தயிரையும் சேர்த்து வெண் சோறு ஆக்கி அதை தேக்கு இலையில் வைத்து உண்டதாக அகநானூற்று பாடல் வரிகள் மூலம் அறிய முடிகிறது. ஒளிகளை நெல்லின் அரிசியோடு போட்ட காணினை பள்ளி அணைப்பு தட்ட புனலோடு மகளிர் கையகம் போல என்ற பாடல் வரிகள் உணர்த்துகின்றன. முயல் இறைச்சியை பழந்தமிழர் உண்டு வந்தனர். சான்றாக பாணர் ஒருவன் இரவு பொழுதில் மரக்குடி பெண் வீட்டிற்கு சென்றான். உண்பதற்கு சுட்ட முயல் இறைச்சியை உணவாக பரிமாறினார்கள் என்பதை முயல் சுட்ட வாயினும் தருவோம் புகுத்த தீங்கிருந்தமோம் முதுவாய்ப்பான் என்னும் புறநானூற்று பாடலடிகள் மூலம் அறிய முடிகிறது. யானை இறைச்சி. சங்க இலக்கியத்தில் வாழ்ந்த பாணன் என்பவன் களிற்றை உணவாக பெற்றான் என்ற தகவலை களிபெறு வல்சி பாணன் என்ற அகநானூற்று பாடல் குறிப்பிடுகின்றது. பறவைகளின் இறைச்சி. சங்க காலத்தில் வாழ்ந்த மக்கள் தங்கள் வீட்டிற்கு வரும் விருந்தினர்களுக்கு வெண்ணற் சோற்றுடன் கோழி இறைச்சியும் கொடுத்தனர் என்ற செய்தியை மணன வளையன் வாட்டோடும் பெருவி இன்னா வறுமை இளைத்த நெஞ்சத்து பாணன் நீயே பயில்வது அறியாய் நல்லிசை வல்லோன் நலி நெடுந்தோறும் என்ற பெரும்பானாற்று பாடல்கள் அழகாக நமக்கு புலப்படுத்துகின்றது. இதழ் இறைச்சி. இதழ் என்பது கௌதாரி பறவையாகும். இந்த பறவையை பிடித்து சமைத்து வறிய மக்களுக்கு உணவாக அளித்து வந்தனர் என்பதை புறநானூற்று பாடல் வரிகள் குறிப்பிடுகின்றன. கௌதாரி உடுத்த சுடுப்பறை நாரை வறியோர் உண்ண மகிழ்ந்த உலகம் என்ற பாடல் வரிகள் மூலம் விளக்குகின்றது. குறும்பூல் இறைச்சி. குறும்பூல் என்பது காடையை குறிப்பதாகும். காடையை நெய்யில் பொரித்த சோற்றுடன் சேர்த்து உண்டனர் என்ற தகவலை நெய்க்கனி குறும்பூல் காயமாக ஆர்ப்பதம் பெருக என்ற குறுந்தொகை பாடல் வரிகள் மூலம் உணர முடிகிறது. புறா இறைச்சி. புறா இறைச்சியானது மிகுந்த சுவை உள்ளது. இதை புறவு என்று சங்க இலக்கியத்தில் குறிப்பிடுகின்றனர். இந்த செய்தியை புறா மிதலு மரவு முன்கொல் தீங்கிருள் தீமோ முதுவாய்ப்பான் என்ற புறநானூற்று பாடல் வரிகள் எடுத்து இயம்புகின்றன. இவ்வாறு சங்க காலத்தில் பசியை தீர்த்த உணவு வாழ்வின் அறமாக இருந்தது. நிலத்தோடு இணைந்த உணவுகள் உடலையும் மனத்தையும் இணைத்தன. காலம் நகர்ந்தபோது உணவின் வேகமும் மாறியது. இன்று நவீன உலகில் சுவையின் வேகத்தில் ஓடினாலும் சங்ககாலம் சொல்லித் தந்த எளிமை, பகிர்வு, சமநிலை இவையே நம் உணவு பண்பாட்டின் அடையாளமாக மீண்டும் நிலைக்க வேண்டும். எப்படி, யாருடன், எதற்காக உண்கிறோம் என்பதே நம் பண்பாட்டை தீர்மானிக்கின்றது. இதை நினைவில் வைத்துக்கொண்டு கடந்த காலத்தின் சுவையையும் இன்றைய வாழ்க்கையின் தேவையையும் இணைத்து சொல்வதே நம் எதிர்கால உணவு நெறியாகும். எனவே சங்க இலக்கியங்களில் பழந்தமிழர்கள் பயன்படுத்திய உணவுகளை நாமும் வழக்கமாக்கி நோயின்றி நீண்ட காலம் வாழ்வோம். நிகழ்ச்சியில் இதுவரை நேயர்கள் கேட்டது டாக்டர் ஏ கவிதா அவர்கள் எழுதி வழங்கிய உரை சங்க காலத்தில் உணவு பழக்க வழக்கம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் தமிழ்ச்சொல் மாலை. இந்த தமிழ்ச்சொல் மாலை நிகழ்ச்சியில் தொடர்ந்து நேயர்கள் கேட்க இருப்பது திரு அனந்தி காசிநாதன் அவர்கள் எழுதி வழங்கும் சிறுகதை நாளை நான். காலை மணி 10:30 இருக்கும். வெயில் கொளுத்துகிறது. பொதிகைமலை சாரல் என்றாலும் வெயிலுக்கு ஒரு குறைவும் இல்லை. ஆனால் தண்ணீருக்கு பஞ்சமில்லை. தென் தமிழ்நாட்டில் வற்றாத ஜீவநதி தாமிரபரணி வருடம் முழுவதும் தண்ணீரை வாரி வழங்குகிறது. அகஸ்தியர் அருவி, மணிமுத்தாறு அணை, பாபநாசம் நீர்மின் நிலையம், பசுமையான வயல்வெளி, தொடர்ந்து வீசும் குளிர்காற்று என்று சொல்லிக்கொண்டே போகலாம். அத்தனை அழகு, அத்தனை செழிப்பு, அத்தனை ரம்யம். வயதானவர்களுக்கும் ஓய்வு பெற்றவர்களுக்கும் வசிக்க வசதியான இடம்.
வெளியூரிலிருந்து முதியவர்கள் பலர் தங்கள் அந்திம காலத்தை கழிக்க இங்கு வருகின்றனர். அத்துணை அற்புதமான இடம். மில் ஆஸ்பத்திரியில் கூட்டம் நிறைந்திருந்தது. வெளியில் வந்து தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டு டோக்கன் எடுக்க சண்முகம் வரிசையில் நின்றார். அது மில் தொழிலாளர்களுக்கான ஆஸ்பத்திரி ஆனதாலோ என்னவோ அத்தனை சுத்தமாக இல்லை. காகிதங்கள் அங்குமிங்கும் சிதறிக் கிடந்தன. ஆக்சிஜன் சிலிண்டர்களும் மற்றும் பல உபகரணங்களும் கேட்பாரற்ற ஒரு மூலையில் கிடந்தன. மருந்து நெடி மூக்கை துளைத்தது. சில தொழிலாளர்கள் கம்பவுண்டரிடம் நேரடியாகச் சென்று கார்பனேட் மிக்சர் என்று சொல்லப்படும் சிகப்பு நிற திரவத்தை கேட்டு வாங்கி குடித்தனர். வயிற்று வலி முதல் சகல நோய்களுக்கும் அதுதான் நிவாரணி. சண்முகம் டோக்கன் எடுக்கும் கவுண்டரை அடைந்தார். என்ன பெருசு, பேரென்ன? கவுண்டரில் இருந்தவன் கேட்டான். ஒன்றும் பேசாமல் மருத்துவமனை அட்டையை சண்முகம் எடுத்து கொடுத்தார். பெருசு பேச மாட்டேராக்கும். உன் வேலையை பாரு தம்பி. ஆஸ்பத்திரி அட்டை தந்துட்டான்ல, அதில் எல்லா விவரமும் இருக்கும். அது தெரியும். பேரை சொன்னால் உன் வாயிலிருந்து முத்து உதிர்ந்துருமா என்ன? அடித்து பல்ல உடச்சிருவான் கம்மநாட்டி. உன் அப்பா வயசு உள்ளவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்த வாத்தியார்டானா தொலைச்சிருவன் தொலைச்சி. சண்முகத்தின் கோபத்தை கண்ட தொழிலாளர்கள் அவரை சமாதானப்படுத்தினார்கள். அதற்குள் கவுண்டரில் இருந்தவனை ஒரு தொழிலாளர் கூட்டம் சூழ்ந்து கொண்டது. நீங்கள் போங்க என்னாச்சே, அவனை நாங்கள் பார்த்துக்கிறோம். அவன் உங்களை சீண்டுனது தப்பு. இந்த நாட்டில் வயசானவங்களுக்கு மரியாதை இல்லை தம்பி. எங்கே போனாலும் இளக்காரமாக பார்க்குறாங்க. எல்லாருக்கும் தான் வயசாகும். புரியுது என்னாச்சே. நீங்கள் டாக்டர்கிட்ட போங்க. டாக்டரிடம் காட்டி மருந்து மாத்திரை வாங்கிவிட்டு வெளியே வந்தார் சண்முகம். அவருக்கு என்னவோ வீட்டிற்கு செல்ல மனமில்லை. வெயிலானாலும் பரவாயில்லை என்று குடையை விரித்து சண்முகம் ரோட்டில் இறங்கி நடக்கத் தொடங்கினார். அது பழக்கப்பட்ட ஊர்தான். SSLC வரை புனித மரியன்னை பள்ளி விடுதியில் தங்கி படித்தவர்தான். நடந்து தனது ஆற்றாமையை போக்க நினைத்தார். நடந்து 3 லாம்பு பஸ் ஸ்டாப்பை வந்து அடைந்தார். சூட்டை தணிக்க ஒரு சர்பத் குடிக்க எண்ணி ஒரு கடையில் ஒதுங்கினார் சண்முகம். கடையில் நின்று கொண்டிருந்த ஒரு நபர் இவரையே உற்று நோக்கி கொண்டிருந்தார். சண்முகத்திற்கும் அவரை எங்கோ பார்த்தது போல இருந்தது. அண்ணாச்சி, நீங்கள் சென்ட் மேரி ஸ்கூல் ஹாஸ்டல்லேருந்து படிச்சீங்களோ? ஆமாம். உங்கள் பேர்? என் பேர் சண்முகம். அப்போ சேர்தான். நான் நினச்ச ஆள் தான். என்ன தெரியலையா அண்ணாச்சி? நம்ம ஒன்றா படித்தோம். என் பேர் எசக்கி முத்து. நம்ம கிளாஸ் 2 எசக்கி முத்து உண்ட. நீங்கள் எந்த எசக்கி முத்து? அடிக்கடி யூனிஃபார்ம் போடாமல் வந்து அடி வாங்குவேனே அந்த எசக்கி முத்து. அட, அந்த எசக்கி முத்தா? நாம் ஒன்றா படித்ததுக்கப்புறம் நமக்குள்ளே தொடர்பே இல்லாமல் போச்சு. சண்முகம், உங்கள்கிட்ட பெரிய மாற்றம் ஒன்றும் இல்லை. அதனால் சுலபமாக கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் உங்கள்கிட்ட பெரிய மாற்றம் இருக்குது எசக்கி முத்து. படிக்கும்போது நல்ல நேரமாக ஸ்டைலாக இருப்ப. இப்போ எல்லாம் மாறி படுகளவனாயிட்ட. ஆமாம், வயசு 70 தாண்டிடுச்சில்ல. மனசு நல்லா இருந்தால் எல்லாம் நல்லா இருக்கும். யாரையும் குத்தம் சொல்லி ஒன்றும் ஆக போகிறதில்ல சண்முகம். அவரவருக்கு விதிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து தானே தீரணும். அது என்னவோ சரிதான். நம்ம எங்கேயாவது உட்காந்து பேசினா நல்லாயிருக்கும். என் வீடு இங்கே பக்கத்துலாம் இருக்குது. ஆனால் உன்னை கூட்டிகிட்டு போக முடியாத நிலை. என் மருமக எனக்கும் என் வீட்டுக்காரிக்கும் சமைச்சு போடுறதே பெரிய விஷயம். உனக்கு புரியும்னு நினைக்கிறேன் சமூகம். நல்லா புரியுது நண்பா, நல்லா புரியுது. வா, பழைய மனோகரா ஹோட்டலில் போய் ரசம் வடையும் டீயும் குடிச்சிக்கிட்டே பேசலாம். அந்த ஹோட்டல் போய் ரொம்ப நாள் ஆச்சு. பெரியவர் இருந்தவரை ஹோட்டல் நல்லபடியாக நடத்தினார். அவர் போனதுக்கப்புறம் இந்த பையில ஆளுக்கு ஒரு பக்கம் பிரிஞ்சு போயிட்டானுங்க. அப்போ நாம் எங்கே போகலாம்? பாவநாசம் போய் சாமியார் மடத்தில் உட்காந்து பேசலாம். சாமியார்கள் எல்லாம் பிச்சாடனத்துக்கு போயிருப்பாங்க. நிம்மதியாக பேசலாம். சரி, வா போகலாம். அந்த பகுதியில் பஸ்ஸை விட வேன்கள் தான் அதிகம். இருவரும் வேனில் பாவநாசம் போய் சாமியார் மடத்தில் அமர்ந்தார்கள். நான் வீட்டில் கூப்பிட்டு லேட்டாக வருவேன்னு சொல்லிடுறேன். நீயும் கோட்டு சொல்லிடுற இசைக்கு சண்முகம் சொன்னார். என் வீட்டில் என்ன தேட மாட்டாங்க சண்முகம். சனியன் தொலைஞ்சிருச்சுன்னு நினைப்பாங்க. வீட்டுக்காரி தான் நேரத்துக்கு போகாட்டி அல்லாடுவா. அவகிட்ட நான் பேசிக்கிறேன். இசைக்கு, நம்ம நாட்டில் நம்மளை மாதிரி முதியவர்கள் நாட்டுக்கு பாரமாக இருக்கும். ஆமாம்,
நீ என்ன வேலை பார்த்த? இந்த ஊரில் தான் ஒரு மில்லு இருக்க. கழுத தப்புனா குட்டிச்சவர். நான் எஸ்எஸ்எல்சியில் ஃபெயில் ஆன உடனே எங்கள் ஐயா என்ன மில்லில் சேர்த்து விட்டார். கடுமையான வேலை, 3 ஷிஃப்ட்டு வேலை செய்யணும். இருந்தாலும் 30 வருஷத்துக்கு மேலே வேலை செய்தேன். அதுக்கடையில் கல்யாணம், 2 பிள்ளைங்க. பொட்டை பிள்ளைய பாவூர் சத்திரத்தில் கட்டி கொடுத்துருக்கேன். மாப்பிள்ளை கொஞ்சம் வசதியான இடம். அதனால் என்னமோ அவள் வீட்டுக்கு வரதே இல்லை, எங்களை கண்டுக்கிறதும் இல்லை. எனக்கு 50 வயசு இருக்கும்போது மில்லில் ஆட்களை குறைச்சாங்க. அப்போ வேலையை விட்டு போனால் 1 லட்சம் தரேன்னு சொன்னாங்க. ராஜினாமா செய்து அந்த 1 லட்சம் ரூபாயில் மக கல்யாணத்தை நடத்தினேன். மகனுக்கு தான் ஒரு வேலையும் உருப்படியாக கிடைக்கல. இப்போ பம்பாயில் எங்கேயோ இருக்கானா. அது என்ன வேலைன்னு அவனுக்கு தான் வெளிச்சம். ஆனால் மாதம் அவன் பொண்டாட்டிக்கு தவறாமல் பணம் அனுப்பிடுவான். இப்போ நாங்கள் மருமக தயவில் தான் இருக்கோம். நோய் நொடின்னா கையில் பணம் வேணும்ல. அதனால் கிடைச்ச கூலி வேலை இப்போவும் செய்வேன். எது எப்படி ஆனாலும் வாழணும் சமூகம். ஒரு காலத்தில் மில் வேலை, சம்பளம், தீபாவளி போனஸு, அது இதுன்னு கை நிறைய பணம் இருந்துச்சு. திருநெல்வேலியில் வாத்தியார் படம் பார்த்துட்டு பிரபு ஹோட்டலில் சிக்கன் பிரியாணி சாப்பிட்டு வருவேன். அது ஒரு காலம். இப்போது சிங்கிள் டீக்கு சிங்கி அடிக்கேன். இது ஒரு காலம். ரெண்டையும் நாம் ஏற்றுக்கத்தான் வேணும் சமூகம். அது சரி, நான் என்னை பற்றியே சொல்லிக்கிட்டு இருக்கேன். உன்னை பற்றி சொல்லு. நீ எப்படி இப்போ இந்த ஊருக்கு வந்த? எசக்கிமுத்து கேட்டார். வீட்டுக்கு வீடு வாசப்படி சமூகம். எல்லார் வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யுது. அதுலேயும் வயசானவங்க வாழ்க்கையை பற்றி சொல்லவே வேண்டாம். ஏற்றத்தாழ்வு ரெண்டையும் வாழ்க்கையில் முழுமையாக அனுபவிச்சிட்டேன் இசைக்கு. ராஜபாளையத்தில் எங்கள் அப்பா நூற்பாலை போட்டிருந்தார். நல்ல வருமானம். அப்போ தான் ராஜபாளையத்துலேருந்து இங்கே கூட்டிகிட்டு வந்து ஹாஸ்டலில் தங்கி என்னை படிக்க வச்சார். உனக்கு தான் தெரியுமே இசைக்கு, வசதி உள்ள பிள்ளைங்க தான் நம்ம ஸ்கூலில் ஹாஸ்டலில் இருந்து படிக்க முடியும். நான் பிஎஸ்சி பிஎட் முடித்து ஒரு தனியார் பள்ளியில் 33 வருஷம் வாத்தியார் பார்த்தேன். எல்லாம் ஒரு கனவு போல் இருக்குது இசைக்கு. திடீர்னு வியாபாரத்தில் பெரிய நஷ்டம். அப்பா பெரிய கடன்காரன் ஆகிட்டார். எங்கள் மில்லில் இருந்த 100 தறிகளையும் விற்றும் கடன் அடையலை. அந்த கவலையிலேயே அப்பா போய் சேர்ந்துட்டார். அப்புறம் இருந்த சொத்து எல்லாம் விற்று கடனெல்லாம் மீட்டோம். அப்புறம் அந்த ஊரில் வாழ்ந்து கட்டவன் இந்த பேரோடு இருக்க எனக்கு பிடிக்கலை. ஏழையாகவே இருந்துடலாம். ஆனால் ஒருத்தன் நல்லா வாழ்ந்துட்டு ஒன்றும் இல்லாமல் போனால் அதுபோல் கொடுமை வேறு ஒன்றும் இல்லை இசைக்கு. ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்தில் மம்சாபுரத்தில் குடியேறணும். அங்கே அமைதியாக தான் வாழ்க்கை போய்கிட்டு இருந்துச்சு. எப்பவும் சந்தோஷமாக இருக்க முடியுமா என்ன? திடீர்னு மனைவிக்கு சோமலாம் போயிடுச்சு. மதுரைக்கு கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் காட்டினேன். என்ன இல்லாமல் மருத்துவ பெயர் சொல்லி பயங்காட்டினாங்க. ஆனால் அவங்க சொன்ன மாதிரி 3 மாதத்தில் என்னை விட்டு அவள் போயிட்டா. அந்த வகையில் நீ கொடுத்து வச்சவன் இசைக்கு. உன்னோட சந்தோஷத்தையும் துக்கத்தையும் பங்கு வைக்க உனக்கு ஒரு ஜீவன் இருக்க. ஆமாம் சமூகம், அது சரிதான். ராத்திரி எத்தனை மணி ஆனாலும் எனக்காக காத்திருப்பா. குடிக்கிறது கஞ்சி ஆனாலும் பங்கு வச்சு குடிப்போம். எசக்கிமுத்து உணர்ச்சி வசப்பட்டார். புருஷன் இறந்து போனால் பொண்டாட்டி இழக்கிறதும் மஞ்சளும் குங்குமம் தான். ஆனால் பொண்டாட்டி இறந்து போனால் புருஷன் அனாதை இசைக்கு. கணவன் போனால் மனைவி எப்படி வாழ்ந்து காட்டுவா. ஆனால் மனைவி போனால் கணவன் நிராயுத பாணி தான். ஏன்னா காலமெல்லாம் அவளை சார்ந்தே தான் வாழ்கிறான். நான் அப்படியே உடஞ்சி போயிட்டேன். அந்த நேரத்தில் தான் ஒரு நண்பன் இந்த ஊர் மில்லில் பணம் கொடுத்து வேலை வாங்கலான்னு சொன்னான். 100 தறி போட்டு ஒரு பஞ்சாலையே நடத்தினவர் எங்கள் அப்பா. இப்போது அதெல்லாம் பழங்கதை ஆகிப்போச்சு. இங்கே வந்து யூனியன் நாட்களை பிடிச்சி 2 லட்ச ரூபா கொடுத்து என் மகனுக்கு மில்லில் வேலை வாங்கினேன். அப்படியே இந்த ஊரில் வந்து செட்டில் ஆகிட்டோம். எனக்கு பென்ஷன் வருது. பக்கத்தில் கொஞ்சம் பிள்ளைங்களுக்கு டியூஷன் எடுக்கேன். மருமகன் நல்லா தான் பார்த்துக்கிறா. ஆனாலும் மனைவி இல்லாத வித்தியாசம் இருக்கத்தான் செய்யுது இசைக்கு. காலையில் நான் கண் விழிக்கிறப்போ மனைவி காப்பியோடு வந்து நிற்பா. இப்போ காப்பி வரும்போது குடிச்சிக்கணும். அதுபோல் சாப்பாடு அவங்க தரும்போது சாப்பிட்ணும். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் இசைக்கு. மருமகளுக்கும் அவள் புருஷனையும் பிள்ளைங்களையும் பார்க்கணுமே. அதனால் நம்ம கஷ்டம் நம்மளோட போகட்டும். என்ன சொல்கிற? நீ பணம் இல்லாமல் கஷ்டப்படுற. என்கிட்ட அவசியத்துக்கு பணம் இருக்குது, ஆனாலும் மகிழ்ச்சி இல்லை. பணத்தால் அவனை சந்தோஷப்படுத்த முடியாது இசைக்கு. நீ எங்கே தங்கியிருக்க? திருவள்ளுவர் நகரில் வாடகை வீட்டில் தங்கியிருக்கோம். மத்தியானம் நம்ம சாப்பிடல. எனக்கு நல்லா பசிக்குது. இங்கே ஏதாவது நல்ல ஹோட்டல் இருக்கா? பொதிய அடியில் ஒரு போத்தி ஹோட்டல் இருக்குது, அங்கே போய் சாப்பிட்லாம். இருவரும் நடந்தார்கள்.
நடக்கும்போது ஒருவர் கையை ஒருவர் பிடித்து கொண்டனர். கிட்டத்தட்ட 45 கால நட்பு. இளமையில் தெரியாத பல உண்மைகளை முதுமையின் அனுபவம் கற்றுக் கொடுத்து விடுகிறது. எசக்கி, உன் ஃபோன் நம்பரை கொடு, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நான் பேசிக்கலாம். என் வீட்டுக்கு கண்டிப்பாக ஒரு நாள் வரணும், சண்முகம் கூறினார். நண்பர்கள் இருவரும் பரஸ்பரம் ஃபோன் நம்பரை வாங்கி கொண்டார்கள். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பேசிக்கொண்டனர். ஒரு நட்பு 45 வருடத்திற்கு பின் புதுப்பிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் பேசுவதற்கு 1000 விஷயங்கள் உள்ளன. இளமைக்கால நினைவுகளை அசை போடுவதுதான் அவர்களுக்கு மகிழ்ச்சி. வாழ்க்கையில் நாம் சந்திக்கின்ற பலரை மீண்டும் காணாமலேயே கண்மூடி போகிறோம். இவர்கள் மீண்டும் சந்தித்தது அதிர்ஷ்டம்தான். அவர்கள் உலகம் தனி, அதில் வேறு யாருக்கும் அனுமதி இல்லை. அவர்களின் உரையாடலில் இளமைக்கால வாழ்வின் அங்கதமும் நிகழ்கால வாழ்வின் அவலமும் நிறைந்திருந்தன. ஒரு ஞாயிற்றுக்கிழமை சண்முகத்திற்கு டியூஷன் இல்லை. நண்பனை காண வந்தார். 3 லாம்பு பக்கம் ஒரு போர்டு வைக்கப்பட்டிருந்தது. உற்று பார்த்தபோது அதில் இசக்கி முத்து சிரித்து கொண்டிருந்தார். மேலே இறுதி அஞ்சலி என்று எழுதப்பட்டிருந்தது. சிலையாக நின்று அந்த போர்டை சண்முகம் உற்று நோக்கினார். தனக்கிருந்த ஒரே நண்பன், அவரையும் சண்முகம் இழந்து விட்டார். இனி தனிமைதான் தனக்கு துணை என்று எண்ணிக்கொண்டார். இசக்கி, நீ போயிட்டியா? போ, இன்னைக்கு நீ, நாளைக்கு நான் என்று அவரது வாய் முணுமுணுத்தது. அங்கு நிற்க பிடிக்காமல் சண்முகம் நடக்கத் தொடங்கினார். அந்த நடையில் ஒரு தள்ளாட்டம் தெரிந்தது. நாளை நான் நிகழ்ச்சியில் இதுவரை நேர்கள் கேட்டது திரு அனந்தை காசிநாதன் அவர்கள் எழுதி வழங்கிய சிறுகதை. நிகழ்ச்சியில் இதுவரை நேயர்கள் கேட்டுக்கொண்டிருந்தது ஆகாஷவாணி திருவனந்தபுரம் நிலையத்திலிருந்து ஒலிபரப்பான தமிழ்ச்சொல் மாலை. இத்துடன் இந்திய நிகழ்ச்சிகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது எம் சங்கீதா கிருஷ்ணகுமார். நன்றி, வணக்கம். தமிழ்ச்சொல் மாலை.